கணவனை பத்தி எவ்வளவு மரியாதை பிள்ளைகள்கிட்ட சொல்றது. கணவனை பத்தி, டே கொப்பனை நம்பாத, அது லூசு, அது பேச்ச கேட்ட விளங்க மாட்டீங்கடா. யாரு? அப்ப தகப்பனை குறித்து, தன் புருஷனை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் லூசு, அது பேச்ச கேட்ட நீ விளங்க மாட்ட. அப்ப பிள்ளைகள் எல்லாம் எப்படி பார்க்கிறார்கள்? ஆனா அந்த தகப்பன் யார் தெரியுமா? அருமைக்குரிய தாய்மார்களே, நீங்கள் 9 மாத காலம் 10 மாத காலம் வயிற்றிலே பிள்ளையை சுமக்கிறீர்கள். ஆனால் அந்த தகப்பன் யார் தெரியுமா? திருமணத்திலிருந்து இன்று வரை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தலையில் சுமப்பவன் தான் தகப்பன். கல்யாணம் பண்ணினதுல இருந்து இதுவரைக்கும் சம்பாதிக்கிற அத்தனையும் யாருக்கு தெரியுமா? மனைவி மக்கள். மனைவி மக்கள் எதையுமே தகப்பன் தனக்கு எடுத்துக் கொள்வதில்லை, அத்தனையும் மனைவி மக்கள். ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அந்த தகப்பன் எடுத்துக்கிறான், உடம்புல வியாதியை மட்டும் எடுத்துக்குவான். உடல் முழுக்க வியாதி, உடல் முழுக்க கஷ்டம், உடல் முழுக்க பிரச்சனை, அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும், என் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, 3 மாதத்திற்கு முன்னால் ஒரு தகப்பன், ராஜேஷ்குமார் என்று நான் நினைக்கிறேன், தன் கிட்னியை விட்டு தன்னுடைய பிள்ளையை காலேஜில் சேர்த்திருக்கிறான். நான் ஒண்ணும் பரவாயில்ல, என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், அதற்காக கிட்னி என்ன, எதை கேட்டாலும் நான் விற்க தயாராக இருக்கிறேன். அப்ப தகப்பனுடைய மனோநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பெண்மணி சிறந்தவள் தெரியுமா? உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவை போன்று வாழ்ந்த பெண்மணி சிறந்தவள். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தகப்பனா புருஷனா 2 பேரும் முக்கியம்தான். இதில் யார் முக்கியம்? ஒரு பெண்மணி தகப்பனை விட எனக்கு புருஷன் முக்கியம் என்று நினைத்தால் அந்த குடும்பம் சரியவே சரியாது, சரியவே சரியாது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவினுடைய தகப்பன் சாதாரண ஆள் இல்ல, அபூ சுஃபியான், ஒரு குழுவின் தலைவர், குறைஷி குல தலைவர். கணவன் உட்கார்ற நாற்காலியில உட்கார வந்தார். தம்மா சொல்லிருச்சு, என் கணவர் அமருகிற நாற்காலியில், தகப்பனை பார்த்து சொல்ற, நீங்க உட்காரக்கூடாதுன்றுச்சு, உட்காரக்கூடாது, என் கணவனுக்கானது. கணவனை தகப்பனை விட மதித்த பெண்மணி வாழ்க்கையில் தோற்பதில்லை.